நான் ஒரு 8:50 கிட்ட ஸ்கூலுக்குள்ளே உள்ளே வரேன். ஏன்னா எல்லாருமே டேபிள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரோ ஒரு குழந்தை சத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. மற்ற குழந்தைகள் என்ன செய்தீங்க, பின்னிலேருந்து ஃபாலோ பண்ணி நல்லா சத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு அருமையான நல்ல விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேபிள்ஸ் படிக்கிறதுனால என்னென்ன யூஸ்மா? காலையில் நம்ம எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பும் போதே ஒருவேளை லேட் ஆகிட்டுனா டேபிள் கிளாஸ் இருக்குது, 8:45 8:50 ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக வரோம். உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் என்ன செய்தாங்க, வேகமாக அனுப்பி வைக்காங்க. கிளாஸில் முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டு என்ன சொல்லுதாங்க, போர்டுக்கு போய் அவங்க டேபிள் சொல்லுதாங்க. அதில் என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு தலைமை பண்பு கிடைக்கும். தலைமை பண்புங்கிறது ஒரு லீடர்ஷிப். அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிம்பாங்க, அந்த ஸ்டேஜ் ஃபியர் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு போகுது. நல்ல சத்தமாக சொல்லுதோம். பின்னால் உள்ள குழந்தைகள் பூரா என்ன செய்தாங்க, சத்தமாக சொல்லுதாங்க. சொல்லும் போது என்ன கிடைக்கு, கான்சன்ட்ரேஷன். வெளியில் எதையும் நம்ம யோசிக்க மாட்டோம். ஹோம்ஒர்க் செஞ்சிட்டோமோ அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். 7 8 சார் 18 8 சார் 144 அந்த மாதிரி அதை மட்டும்தான் நம்ம யோசிப்போம். அதனால் நமக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ஒவ்வொரு நிகழ்வுலையும் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். கவனத்தோட ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஜெயிப்போம். கவனம் சிதறல் தான் நமக்கு இது. அதாவது எல்லாத்துக்கும் நாலேஜ் இருக்குது, எல்லாத்துக்கும் புத்திசாலித்தனம் இருக்குது. ஏன் சிலவங்க மட்டும் ஜெயிக்காங்க, சிலவங்க ஜெயிக்கலைங்கிறது காரணம் இந்த கவனம் தான். கவனத்தோட ஒரு விஷயத்தை பாருங்கள். டேபிள்ஸ் படிக்கிங்க, மனசில் உங்களுக்கு டேபிள்ஸ் வந்துடுது. ஒரு மேக்ஸ் சம் செய்தீங்க, செய்யும்போது ஏதாச்சும் ஒரு சம் செய்யும்போது நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, சாதாரணமாக மல்டிபிள் பண்ண மாட்டீங்க. டேபிள்ஸில் டப்புன்னு என்ன செஞ்சுருவீங்க, 17 8 சார் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். 136 அப்படிங்கிறது என்ன வந்துடும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை நீங்கள் என்ன செய்வீங்க, டக்குன்னு செய்வீங்க. முதல்ல நம்ம செஞ்சு அந்த மிஸ்டை ஃபஸ்ட்டு ஆன்சரை கொண்டு வர்றது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கல்ல, கிளாஸில் ஃபஸ்ட்டு செஞ்சு போய் மிஸ்டை கொண்டு போய் காமிக்கிறது. இந்த சின்ன சின்ன தொடர்ச்சியான பழக்கங்கள் தான் நம்ம சக்ஸஸுக்கு காரணம். டேபிள்ஸ் படிக்கிங்க, டேபிள்ஸ் தெரியுது, வேகமாக செய்தீங்க. இப்போ உள்ள காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற பிஎஸ்ஆர்பி, டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஏன் யூபிஎஸ்சி, ஐஏஎஸ் கலெக்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட டேபிள்ஸ் படிக்காமல் இப்போ உட்காந்து படிக்க அந்த அஸ்பிரன்ஸ், அதாவது அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் டேபிள்ஸ் வாங்கி கொடுத்து அதை படிக்க வச்சு அதில் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கேன். புரியுதா? நம்ம இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். படிக்க ஆரம்பிக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுதோம். ஃபஸ்ட்டு சொல்கிறதுனால நமக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வருது. நம்ம ஒரு ஏதோ பெஸ்ட்டு செய்தோம். இந்த 10 26 ஸ்டூடெண்ட்ஸில் நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு நம்புதோம். அப்படி நம்புறதுனால அடுத்த 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 வெற்றி கிடைக்கும். நம்ம மேலே நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான விஷயம். அந்த வெற்றி கிடைக்கும் போது அடுத்தது சந்தோஷம் கிடைக்கி. சந்தோஷம் உங்களுக்கு மட்டுமா கிடைக்கி, உங்கள் அம்மா அப்பாவுக்கு கிடைக்கி, உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கி, உங்கள் ஸ்கூலுக்கு கிடைக்கி, இந்த ஊருக்கு கிடைக்கி, இந்த நாட்டுக்கு கிடைக்கி. அப்படித்தானே? எல்லாத்துக்கும் கிடைக்கல. எல்லாரும் இந்த அட்டைன் பண்ணிடுறாங்க, இந்த சக்ஸஸ் அட்டைன் பண்ணிடுறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸு 6க்கு அப்புறம் வெளியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பூராமே எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்காங்க. எல்லா பெரிய ஸ்கூல்லையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எடுக்காங்க. அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் தான் காரணம். புரியுதா? அதுலேயும் மேக்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அடிக்கவே முடியாது. எப்போவுமே எக்ஸ்ட்ரானரியாக செய்கிறாங்க. அதனால் தயவுசெய்து சந்தோஷமாக டேபிள்ஸ் கிளாஸ்க்கு கரெக்டாக வாங்க, நல்லா படிங்க. ஃப்ரைட் ஃபியூச்சர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு எதிர்காலம் இருக்குது. நன்றி, வணக்கம். தேங்க்யூம்மா.